இது அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார்கள். இதுல திருமா அவர்கள் என்ன சொல்றாரு, இதுக்கு நான் இங்க கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அரசியல் சாயம் பூசி விடுவார்கள் அப்படின்னு. என் அண்ணன் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாரு, அண்ணாமலை அவர்கள் கூட அந்த விழால திமுக தலைவர்களோட ஒன்னா கலந்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த நினைவெடுத்து கூட போனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞரை புகழ்ந்து 4 வார்த்தை பேசிட்டு கூட போனாரு இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் இதுல என்னங்க இருக்கு, நாங்க தைரியமா இருக்கோம், இது ஒரு விழா, அவருக்கு கலைஞருக்கு இந்த வெளியீட்டு விழா, அதனால அவங்க வராங்க அப்படின்னு அவங்க இருக்கும்போது விசிகாவால ஏன் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை? அரசியல் சாயம் பூசுகின்றார்கள்னா நான் கேட்கிறேன், இந்த மது போதை ஒழிப்பு மாநாடு, இதுக்கு அதிமுக போதை ஒழிப்பில் நோக்கமாக இருக்கிறது, இடதுசாரிகள் இருக்கின்றது, இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் போது அப்ப அந்த அரசியல் சாயம் பூச மாட்டாங்களா? இப்ப போனா மட்டும்தான் பூசுவாங்களா? எதுக்காக இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப சொல்றாரு அவருடைய கருத்து, ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து அவருடைய கருத்து, கட்சியின் கருத்து அல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, இது கட்சி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ ஆதவ அர்ஜுனாவை நீக்கிடுவாங்களா? அந்த கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த கருத்தோட கட்சி ஒத்து போகவில்லை அதான அர்த்தம். அப்ப கட்சி ஒத்துக்கொள்ளாத ஒரு கருத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்க ஒருத்தர் பேசுவாரு, ஆனா அவங்க மீது நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்.